நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கலாம், ஒரு டிரைவராக இருக்கலாம், ஒரு ஒரு வாத்தியாராக இருக்கலாம், ஹீரோ இப்படியான கேரக்டர்னா நம்ம சமூகத்தில் எல்லாம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்கள். நம்ம எப்படியாவது ஒருத்தர் அந்த மாதிரி ஆட்களோட நம்ம பேசியிருப்போம். நம்ம சித்தப்பா இருந்திருப்பாரு, பெரியப்பா இருந்திருப்பாரு. யாரோ ஒருத்தங்க நம்ம அந்த கதையோட நம்மள கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா, ஒரு சினிமாக்காரங்க இந்த தமிழ்நாட்டுல 10,00,00,000 பேர் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில எத்தன பேர் இருந்துருவாங்கன்னா, 1,00,000த்துக்கு குறைஞ்ச ஒரு மக்கள் தொகை ஆட்கள் தான் சினிமாக்காரனா இருப்பாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கைய பெருசா மக்கள் தன்னுடைய வாழ்க்கைய கனெக்ட் பண்ணிக்க முடியலங்கிறது தான் நான் உணர்ந்தேன். மற்ற படங்கள பார்க்கும்போது. சினிமாவ சம்மந்தமா எடுத்த படங்கள் பெருசா தோல்வி அடையுது அப்படிங்கும்போது. எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இது ஒரு சினிமாங்கிறது களம் கிடையாது. ஒரு கிராமத்து மக்கள் ஒரு வேலைய செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு தெரியாத ஒரு வேலைய செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த வேலைய எப்படி செஞ்சு முடிச்சாங்கங்கிறது தான் கத. அது என்னவா இருக்குதுன்னா, சினிமா எடுக்கிறது அப்படிங்கிறது தான் 2ஆம் பட்சமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஆடியன்ஸ் என்னவா தன்னை கனெக்ட் பண்ணிக்கிறான்னா, ஒரு சினிமாக்காரனா நெனச்சு அந்த அந்த லீடு கேரக்டர அவன் நெனைக்கிறதில்ல. ஒரு கிராமத்து இளைஞன் படிச்சு முடிச்சுட்டு ஒரு சென்னை போறான். அங்க போய் ஒரு விஷயம் கத்துக்கிறான். அவன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடக்கும்போது, அங்கேயே அவன் நம்ம வாழ்க்கையில இப்படி நடந்தா என்ன பண்ணுவோம்? இத தான் நம்ம ஒரு படமா எடுக்கணும். அப்படின்ட்டு அவன் நான் சினிமாவே எடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட ஆடியன்ஸ் இல்ல, இல்ல நீ எடுத்து தான் ஆவணும்னு சொல்ற மாரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவ அதுக்குள்ள வச்சோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, ஒரு கிராமத்து முகம், அந்த நேட்டிவிட்டி, அந்த நேச்சர் இது எல்லாமே அவனுக்கு பயங்கரமா தன்னோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது.